இன்றைக்கி வந்து மத்தி மீன் குழம்பு எப்படி வைக்கிறேன்னு பார்க்க போகிறோம். இதெல்லாம் இதுக்கு தேவையான பொருட்கள், குழம்பு வைக்கிறதுக்கு தேவையானது. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. அதில் சட்டியை வச்சுட்டு சட்டி நல்லா காயட்டும். காஞ்சோன்னா அதில் எண்ணெயை ஊற்றிக்கணும். எண்ணெய் நல்லா காயணும். சூடானோடனே 1/4 டீஸ்பூன் வெந்தயம் போட்டுட்டு பச்சை மிளகா 4 பச்சை மிளகா சேர்த்துக்கிறோங்க. 4 பூண்டு போட்டு வெங்காயம் இதை போட்டு நல்லா வதக்கிடணும். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வதங்கினோடனே கருவேப்பிலை கொஞ்சம் ஒரு இது சேர்த்துக்கிறங்க போதும். அப்புறம் தக்காளி அதில் சேர்த்துட்டு நல்லா தக்காளி வந்து மசிஞ்சு வர அளவுக்கு நல்லா வதக்கிக்கணும். ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கிறோங்க. வதக்கிட்டு அதில் வந்து மிளகாப்பொடி 3 டீஸ்பூன் மிளகாப்பொடி, அடுத்து 3 டீஸ்பூன் மல்லிப்பொடி அதில் சேர்த்துட்டு நல்லா அந்த மிளகாப்பொடி மல்லிப்பொடிலாம் நல்லா வதங்கணும். பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா சுருளை வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம புளி வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்து கரைச்சிட்டு அதில் சேர்த்துக்கணும். ஊற்றிட்டு மறுபடியும் நம்ம எவ்வளோ குழம்பு தேவையோ அந்தளவுக்கு மறுபடியும் கரைச்சி கூட கொஞ்சம் ஊற்றிக்கலாம். நம்ம குழம்பு தேவையான அளவுக்கு கரைச்சி ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு அதுக்கு தேவையான உப்பையும் சேர்த்து நல்லா கலக்கி விட்டு மூடி வச்சுருங்க. ஒரு 5 மினிட்ஸ் வைங்க. நல்லா குழம்பு கொதித்து நல்லா கொதித்து அந்த பச்சை வாசனையெல்லாம் போயிடும். போனோன்னே மீன் எடுத்து அதில் ஒவ்வொன்றா நல்லா கலக்க போட்டுக்கிறோங்க. மேலே போடாமல் உடையாமல் நல்லா தள்ளி எல்லா மீனையும் அதில் குழம்புல சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் கொதிக்கணும். மூடி வச்சிடணும். அந்த மீன் எல்லாத்தையுமே அதில் சேர்த்துட்டு மூடியை போட்டு மூடி வச்சுருங்க. மூடி ஒரு 2 நிமிஷம் வச்சுருந்தோம்னா நல்லா கொதித்து அந்த மீன் வந்து வெந்துடும். இப்போ பாருங்கள், அந்த மீன் நல்லா வெந்துருச்சு. உப்பு புளி எல்லாமே சேர்ந்துடும். அவ்வளோதான், மத்தி மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு.